அந்த குறுந்தொகை பாடல் 2வது பாடலில் இருக்கும். துந்தையும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர்னு சொல்லுவார். யானும் நீயும் எவ்வழி அறியும் செம்புல பயனீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அது நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய வந்திருக்கும். அதை தான் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அது மாதிரி அவன் அவ்வளோ மானம் உள்ளவனா, அவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கான். ஆனால் அவனுக்கே மூத்தக்குடி நாம தான். ஆனால் நமக்கு இன்னும் இந்த அறிவு இல்லாத கண்டவன் பேரெல்லாம் வச்சு சொல்லுகிறோம். ரமேஷ், சுரேஷ், மகேஷ், இதெல்லாம் பேர். இதெல்லாம் நிர்மலா. நிர்மலா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? என்ன மலம்னா என்ன? மலான்னா என்ன? மலம் தானே. நிர்மல தூய்மையான மலம். எவ்வளோ ஒரு இழிவான பேர்களை நீங்கள் கேசவன்னு பேர் வைக்கிறீங்க. என்னடா கேசவன்? கேசவன்னா மயிறு. அவனை போய் மயிரானு கூப்பிட்டா சண்டைக்கு வந்துட மாட்டானா? எவ்வளோ ஒரு அசிங்கமான பெயர்களை பிள்ளைங்களுக்கு தமிழ் பெயர்களை வைக்க மாட்டீங்க. எவ்வளோ ஒரு இழிவான இனமாக இந்த தமிழ் இனம் மாறிடுச்சுருக்கு. உங்கள் பெயர்கள்லாம் தமிழில் மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு குழந்தை பிறந்தால் தமிழில் பேர் சுட்டுங்க. அந்த பெயர்களுக்கான அந்த விண்மீன், அந்த நட்சத்திரம் ஜாதகம் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஐந்திரம்னு சொல்லுவார் தேவனைப்பாவானார். அந்த ஐந்திரத்தில் நீங்கள் அதை பார்த்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் தமிழ் பேரை சுட்டுறேன். ஒரு விண்மீன்ல இருந்து நீங்கள் அதை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை சொன்னீங்கனாலே நான் அந்த தமிழ் பேரை சொல்ல முடியும். நீங்கள் வட சொல் அவாவ சமஸ்கிருதத்தை எப்படியெல்லாம் கலந்து நம்மளை அடையாளம் தெரியாமல் ஆக்கி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல. நான் என்னுடைய எண்ணு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியல. என்னுடைய எண்ணு சொல்கிறேன். 99 40 66 சுழியம் 66 8. சுழியம் சுழல். சுழல் தெரிஞ்சுங்களா? இப்படி சுழண்டு இப்படி சுழல்னு பொருள் தான் சுழியம்னு அதுக்கு பேர் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் காட்டு சுழட்டி சுழட்டி அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இதெல்லாம் இப்படி சுழல் தான். அதுதான் சுழியம்னு அதுக்கு பெயர். வேறு பார்த்துக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். கைபேசி எனக்கு என்ன நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் அதுக்கான அதை பார்த்து அதை வச்சு நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேளுங்க, நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். நீங்கள் என்ன வேணால் பேசலாம். அதான் சொல்கிறேன், தமிழ் சார்ந்து, தமிழ் அறிவியல் சார்ந்து நீங்கள் என்ன பேசுனாலும் எங்களால் பேச முடியும். அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.